முல்லை பெரியாற்றில் நதிநீரை பெற முடியவில்லை, பெற்று தர முடியவில்லை இவர்களால். இந்த திராவிட கட்சிகளின் நிலைப்பாடு என்ன? கூட்டு சேர்ந்து ஓட்டு கேட்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்க தான் ஆள்றாங்க. முல்லை பெரியாற்றில் தண்ணீர் கேட்டால் என்ன நிலை? இல்லை, அடித்து விரட்டுவார்கள். காவிரியில் தண்ணி கேட்டால் கர்நாடகர்கள் அடித்து விரட்டுவார்கள். அடித்து விரட்டுகிற கட்சி ஆட்சிகள் தான் தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்திய இறையாண்மை, தேச ஒற்றுமை, தேச பற்று பேசுவார்கள். ஏமாந்து விடாதே, வெற்று ஏமாற்று. அங்கே கம்யூனிஸ்ட் தர முடியாது தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாது தண்ணீர். கர்நாடகாவில் தர முடியாது தண்ணீர், காங்கிரஸ் தர முடியாது பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டுக்குள் வந்து இந்தியா, பாரத தேசம், நாட்டு பற்று எல்லாம் பேசுவான், எல்லாம் பேசுவான். ஒரு வார்த்தை பேச சொல்லு காவிரி நதிநீர் என்னன்னு பாரதிய ஜனதாவை, காங்கிரஸ். மேகதாதுவில் அணை கட்டுவேன் என்கிறார்களே கன்னடர்கள், உங்கள் கருத்து என்ன கேளு, கேட்டுட்டு அப்புறம் ஓட்டப்படும், கேட்டு ஓட்டப்படும். சொல்லு பாப்போம். என் விளைநிலங்களை பறிக்கிறார்களே, 1000 ஏக்கர், 2000 ஏக்கர், 3000 ஏக்கர் என்று, சிப்காட் தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை, இந்த தொழிற்சாலை என்று, இதிலே உங்கள் கருத்து என்ன? நாட்டில் விளைநிலங்கள் வளங்களே குறைவாகத்தான் இருக்கிறது. விளைநிலங்களை நம்பி வாழ்கிற வேளாண் குடிமக்கள் தான் தற்சார்பு பொருளாதாரத்திலே தண்ணீர் விளைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதை பறிக்கிறாய், தொழிற்சாலை கட்டி விடுவாய். உணவு தேவைக்கு நாளைக்கு வேளாண்மை செய்ய வேண்டிய அவசியம் வந்தால் எங்கே போய் வேளாண்மை செய்வாய்? எங்கே செய்வாய்? இந்த மக்கள் விசித்திரமானவர்கள். விளைநிலங்களில் மாளிகை கட்டுவார்கள், மொட்டை மாடியில் கத்தரிக்காய் தக்காளி வளர்ப்பார்கள். எப்படி? கத்தரிக்காய் தக்காளி வெண்டைக்காய் தொட்டி வச்சு வளர்ப்ப, வாழை கரும்பு தென்னையெல்லாம் இப்படி வளர்ப்ப, அதையும் மொட்டை மாடியில் வளர்த்துருவியா? எப்படி? வேடிக்கையா இருக்கும் இவர்கள் செய்வது. ஆழ்ந்து யோசிச்சுப்பார். ஒரு கருத்து இருக்குதா? இந்த சிப்காட் தொழிற்சாலை எத்தனை இருக்கு தமிழ்நாட்டில்? அதனால அடைந்த வளர்ச்சியை ஒன்று சொல்லு, அடைந்த வளர்ச்சியை சொல்லு. ஆட்சியாளர்கள் கமிஷன் வாங்குவதற்கு பயன்பட்டிருக்கே ஒழிய அடைந்த வளர்ச்சி ஒன்று சொல்லு, ஏதாவது சொல்லு. அந்த ஆலைகளில் இருந்து வர்ற நச்சு கழிவுகளை என் ஆறுகளில் கொட்டினாய், என் நிலத்தில் கொட்டினாய், என் நீரை நஞ்சாக்கினாய், என் நிலத்தை நஞ்சாக்கினாய். அதை தவிர நீ சாதித்தது என்ன? ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தொழிற்சாலை இல்லாத எப்படி வளர்ச்சி அடைவாய்? அடைய முடியும். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை ஆரம்பிக்கணும். சர்க்கரை ஆலைன்னா என்ன? கரும்பு, பல ஆயிரம் ஏக்கரில் கரும்பு, கரும்பில் இருந்து சர்க்கரை ஆலை, சர்க்கரையிலிருந்து எத்தனால் பெட்ரோல், கரும்பில் இருந்து சர்க்கரை, வெல்லம், அந்த கரும்பு சக்கையிலிருந்து சாப்பிட்ற தட்டு தயாரிக்கிற தொழிற்சாலை. எத்தனை வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் மக்களின் வாழ்விடத்திலே? ஏன் அந்த சிந்தனைக்கு வரவில்லை? மாற்று சிந்தனைக்கு வரவில்லை? இந்த ஆட்சியாளர்கள் கட்சிகள் சிந்தனை எல்லாம் அடுத்த தேர்தலில் எப்படி வாக்கை பறிப்பது என்பதுதான். அதை பற்றியேதான் சிந்திப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்தனை இருக்கும், தலைவர்களுக்கு மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றிய சிந்தனை இருக்கும். எங்கள் தலைவன் போர் சூழலிலும் செல்போன் டவரை வைப்பதற்கு வந்து கேட்டார்கள், அலை கோபுரங்களை. அவர் கேட்கிறார், இது சிட்டுக்குருவிகளை கொன்று விடுமாமே இந்த அலைக்கதிர், அலைவீச்சு? ஆமாம், அது பாதிப்பு இருக்கும் அப்படின்னு. அப்போ வேணாம், என் நிலத்தில் வைக்க முடியாது, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு. அப்போது எப்போது சிட்டுக்குருவிகளுக்கு பாதிப்பில்லாத ஒரு ஒரு இது வருதோ, தொழில்நுட்பம் வருதோ, அன்னைக்கு எங்கள் நாட்டில் வச்சுக்கிறோம், நீங்கள் எடுத்துகிட்டு போங்க என்று சொன்னவர். சிட்டுக்குருவி செத்துக்கூடாதுன்னு நினச்சவர். ஏன்? தலைவன் அடுத்த தலைமுறை பாதிக்கப்பட்டு விடும்னு. உங்களால் நம்ப முடிகிறதா? ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் சிங்கள இராணுவ வீரர்கள், இந்த பக்கம் நம்மகிட்ட இருக்க அணை உடைச்சி விட்டா, வெட்டி விட்டா மொத்த பேரும் செத்து மிதந்து போயிடுவான். தலைவர்கிட்ட சொல்லும்போது கூடாது. ஏன்? தண்ணியை வெட்டி விட்டா நம் மண்ணின் வளத்தையும் அரிச்சு கொண்டு போய்விடும். அதனால் வருங்கால தலைமுறை பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள். நாம் செத்தாலும் சரி அந்த வேலையை செய்யக்கூடாது என்று நின்றவன் நம் உயிர் தலைவன் மேதகுவே பிரபாகரன் அவர்கள். மண்ணை மக்களை நேசிக்கிறவனுக்கு தான் அப்படி சிந்தனை வரும். அப்படி இல்லை, நீ இழந்த உரிமை 1-2 இல்லை, உன்னுடைய தாய் நிலத்தில், உன்னுடைய தமிழ்நாட்டில், உன் நீதிமன்றத்தில், உன் தாய்மொழியில் வழக்காடுகிற உரிமையை நீ வச்சிருக்கிய? இல்லை.
இத்தனை ஆண்டுகள் ஆண்டவர்கள் அந்த உரிமையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? இன்னும் வந்தால் பெற்றுத் தருவோம், வந்தால் பெற்றுத் தருவோம். இதுதான். வந்தபோது ஏன் தரவில்லை சொல்ல முடியாது. ஒண்ணும் கிடையாது.